அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரு அருட்பெருஞ்சோதி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வானாதிராயபுரம் எஸ் குமார் என்எல்சி நெய்வேலி. இன்று நமது தைப்பொங்கல் நிறைவடைந்து காணும் பொங்கல், நாளை கருநாள். காணும் பொங்கல் என்பது மாட்டுப்பொங்கல். நம் நிலத்திலே ஏற்பு கட்டி விளைச்சலை கொடுத்து பல நாள் கஷ்டப்பட்டு நமக்கு நெல்லையும் உழவையும் பல நாள் உழுது நமக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நமது காணுப்பொங்கல் அவர்களுக்கும் நமது பொது சுமக்கின்ற காலை போல் பல வண்டிகளையும் சுமைகளையும் சுமந்து ஏற்புகட்டும் பகடு போல், பெற்றவளை காணாத பிள்ளை போல், எங்கும் திரிகின்ற எறும்பு போல், பால் மறந்த குழல் போல் 24 நேரமும் நமக்காகவே தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் சர்வ சொந்தமாக அர்ப்பணித்து வயல்வெளியில் உழுது அதை விவசாயம் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக ஒரு நிலையை நமது மாடு அவர்கள் நமக்கு தன்னலமற்று எந்த ஒரு பிரதிபலம் பார்க்காமல் தமக்காகவே தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு பெரிய தொண்டை செய்து விவசாயம் செய்து ஏற்புகட்டும் பகடு போல் ஏரில் இருக்கின்ற கலப்பை இரும்பு அழிந்துவிடும். அந்த சுவைக்கின்ற வலி, அது வலியை பொறுத்து கொண்டு தம்முடைய நிலையை பொறுத்து கொண்டு நமக்காகவே வாழ்ந்து உழுது பசி போக்கு கொண்ட ஒரு உன்னதமான நாள் இன்று காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் சிறப்போடும் சீரோடும் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும், வளர வேண்டும். காணும் பொங்கலுடைய நிலையை நன்றி மறக்காத ஒரு நாளாக தமக்காக உழைத்து வாழுகின்ற அந்த மாடு போல் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காணும் பொங்கலுடைய மாட்டுடைய நிலையை தாம் அறிந்தபடி நிலையால் இந்த காணும் பொங்கலுக்கு நாம் மாலை சுட்டி அதை மரியாதை செலுத்துகின்ற ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக இந்த உழவர் திருநாள் அமையும். அதாவது திருவள்ளுவர் அவர்கள் நீரென்று அமையாத உலகு பொது சுமக்கின்ற காலை போல், பொதிய சுவைக்கின்ற காலை தன்னுடைய உடம்பு வலிக்கும், எலும்பு வலிக்கும், கண்களில் நீர் வழியும். அந்த சுமையை யாரிடத்தும் போய் சொல்ல முடியாது, குறையை போக்கிக் கொள்ள முடியாது. சுரமளித்தாலும் சரி, உடம்பு சரியில்லாலும் சரி, மனிதனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் தன் தாய் தந்தையிடம் சொல்லி, அம்மா அப்பா எனக்கு சுரம் வலிக்கின்றது, உடம்பு வலிக்கின்றது, என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம தாய் தந்தையர்கள் என் கண்ணே, என் மணியே, என் ஆறு உயிரே, என் செல்லமே, என் கட்டே, என் பட்டே என்று சொல்லி அதை மருத்துவமனைக்கு சென்று பல இடங்களில் அதுக்கு ஊசி போட்டு உடம்பை சரிப்படுவோம். அது மனித இனம், 6வது அறிவு. 5 படித்த நமது பசு மாடு, காளை மாடுகள் எல்லாம் தன் நிலையை மற்றவரிடம் சொல்லி முறையிட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த நிலையை அவர் யாரிடம் சொல்ல முடியும், தன் குறையை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் இறைவனிடம் சொல்லி எனக்கு வலிக்கின்றது. அதை நாம் மனித பிரிவை நாம் அது வலிகளையும் துன்பங்களையும் நமக்காகப்பட்ட கஷ்டங்களையும் பல உணர்ந்து இந்த காணும் பொங்கலை நாம் அதற்கு நன்றி மறாமல் நாம் செய்கின்றோம். இருந்தாலும் உலகத்திலே அம்மா என்று ஒரே சொல்லக்கூடிய ஒரே ஜீவராசி மாடு, பசுமாடு, வண்டி மாடு, பொது சுமக்கும் காளை. அந்த பொது சுமைக்கு காளைகளிலே விவசாய வலைகளிலே பல காலங்களிலே உண்ணாமலும் தண்ணீர் கிடைக்காமலும் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் பல துயரங்களையும் பல வாட்டங்களையும் கடந்து தமக்காகவே தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணித்து மனிதனுக்காக வாழ்கின்ற ஒரு நாளாக அந்த நன்றி மறவாத இந்த உலகத்தில் பண்ணிட்டு இந்த மாடுகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரங்களையும் நன்றி மறக்காத ஒரு ஜீவனாக இருக்கின்ற அந்த பசு மாடையும் வண்டி பொது சுமைக்கு காலையும்
நன்றி மறக்காத ஒரு நாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன். சமத்துவ சுத்த சன்மார்க்க சங்கம், வானதிராயபுரம், எஸ். குமார், NLC, நெய்வேலி. நன்றி, வணக்கம்.